அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிப்ரவரி மாத பலன்கள் வரிசையில சிம்ம ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கும் 5ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் அமர்ந்திருக்காரு. அப்ப புதிய வேலைக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, ஒரு எதிர்பார்த்திருந்த டிரான்ஸ்பர் கிடைக்கணும் அல்லது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல சில புதிய மாற்றங்களால உங்களுக்கு மன தெளிவு, ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். இந்த மாதம் முழுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பரபரப்பா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில நீங்க அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல சூரிய பகவான் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும். உங்க உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய மாற்றங்கள் இடமாற்றங்களும் ஏற்படும். அதனால அனைத்தையுமே நீங்க ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துலயும் இருப்பாரு. மேலும் குரு பகவான் பார்த்தாங்கன்னா லாபஸ்தானத்துல இருந்து வக்ரகதியில இருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு தொழில் மூலமாக லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் முழுக்க பொருளாதார முன்னேற்றம் உண்டு. இருந்தாலும் எதிர்பாராத சில அதிரடி செலவுகளால உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி உருவாகும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. 8ல சனி பகவான் இருக்கிறதுனால வீணாக வேலை அதாவது வீண் அலைச்சல், வேலைப்பளு இதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த போராட்டத்தின் பின் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில உங்களுக்கு மனசோர்வு ஏற்பட்டாலும் உங்களுடைய ராசிநாதன் உங்களை மனச்சோர்வுல இருந்து விடுபட வைப்பாரு. நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் இந்த மாதம் உண்டாகும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவாங்க. தேர்வுலையும் வெற்றி பெற்று முதல் மார்க் எடுத்து ஒரு நல்ல மார்க் எடுத்து எல்லார்கிட்டையும் பாராட்டு பெறுவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடும். இந்த மாதம் முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்ரீராமரோட ஜெயம், அதாவது ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே வாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதையும் ஒரு 11 முறையாவது அல்லது 108 முறையாவது ஸ்ரீராம ஜெயம் என்ற சொல்லை உச்சரிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.